வணக்கம், ஜூபிட்டர் இன்ஜினியரிங் மதிவாணன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேவர் பிளாக் யூனிட் பண்ணுறதுக்கு எப்படி அதை தயாரிக்கணுங்கிற முன்னாடி உள்ள ஒரு வீடியோவை பாருங்க. அதில் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருப்போம். இப்போ இதுக்கான டெக்னிக்கலை இப்போ பார்க்க வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டு நம்ம ஒரு பேவர் பிளாக் யூனிட் போடணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு வேஸ்டேஜே கிடையாதுங்க. அதாவது ஒரு மெட்டீரியலை எடுத்து அதை ஒரு மிஷினில் அப்ளை பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த டிசைன் அதை நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேவர் பிளாக்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு கஸ்டமரோட டிசைன். அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைனில் நம்மள்ட்ட ஒரு 10 மாடல் நம்மள்ட்ட இருக்கணும். அந்த 10 மாடலுக்கான சாம்பிள் நம்மள்ட்ட இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஜெய்ஜெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 18 mm 16 mm இருக்குது. அப்புறம் ஐட்டோலில் வந்து பார்த்தீங்கன்னா 18 mm 16 mm இருக்குது. அப்புறம் டைமண்டு, அப்புறம் ஸ்டோன் மாடலு, இந்த மாதிரியான கஸ்டமருக்கான லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட்லாம் வர்ற மோல்டு எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த கஸ்டமரு டிசைனை அப்ரோச் பண்ணுவோம். நம்ம டிசைனுக்கு அப்புறம் அதோட குவாலிட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஒரு ரோடு ஸ்பேஸு, அதில் பெரிய வெஹிக்கிள் போகணும், அந்த மாரினா அதுக்கு 18 mm யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்கிங் காரு அந்தமாரி வாக்கபுள் ஏரியா அப்படின்னா நம்ம 16 mm யூஸ் பண்ணலாம். அப்புறம் காரோட பார்க்கிங் ஏரியாவில் டைல் மாடலை யூஸ் பண்ணலாம். அதனால் கஸ்டமரோட என்ன தேவைங்கிறது நம்மளுக்கு முக்கியம். அந்த தேவைக்கு நம்ம என்னென்ன டிசைன் அவங்களுக்கு கொடுக்குறோங்கிறது முக்கியம். இந்த ரெண்டையும் நம்ம பண்ணிவிட்டு இப்போ அந்த ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா எங்களோட ஜூபிட்டர் இன்ஜினியரிங்கை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மெனு கொடுப்பாங்க. அந்த மெனுவில் லோ கேட்டகரி, மீடியம் கேட்டகரி, ஹை கேட்டகரி அப்படின்னு ஒரு 3 செக்டாராக நாங்கள் மிஷின் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்களுக்கு நாங்கள் வேணுங்கிறத நம்மளும் கொடுப்போம். அதனால் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும், இந்த பேவர் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போக போக நீங்கள் அடுத்த அப்டேட் எடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு எக்யூப்மெண்ட்ஸு அந்த மிஷினரி வேணும் அப்படின்னா காங்கிரீட் மிக்சரில் 2 டைப் நம்ம காங்கிரீட் மிக்சர் பண்ணுறோம். ஒன்று வந்து நார்மலாக இருக்கிற ரிமூவல் டைப் அந்த, இன்னொன்று ஃபேன் மிக்சரில் இருக்க காங்கிரீட் மிக்சரு, இன்னொன்று ரிவர்சபிள் ஃபேன் மிக்சர். இந்த 3 கேட்டகரியில் நம்ம காஸ்ட் வைஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து 3/4 பேக்கு 1 பேக்கு, அதுக்கப்புறம் அதில் வந்து 300 கிலோ, 400 கிலோ, 500 கிலோ வரும். இதேமாரி இப்போ அந்த ரிவர்சபிள் மிக்சரில் ஒன்று வந்து ஃபீடிங்காகவும் ஒன்று டெலிவரி ஆகும். இந்த மிக்சருங்கிறது நம்மளுக்கு அவசியமான ஒன்றா இருக்கும். அதுக்கு அடுத்தது டேபிள். அந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிசைன் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த டிசைனில் நம்ம கலர் அப்ளை பண்ணுவோம், பிக்மெண்ட் அப்ளை பண்ணுவோம். அந்த பிக்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா அதுக்கு கஸ்டமர் வந்து எல்லோ கேட்பாங்க, பிளாக்கு கேட்பாங்க, ரெட்டு கேட்பாங்க. அந்த பிக்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பிக்மெண்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணுறது கலர் மிக்சர். அது வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ கெப்பாசிட்டிக்கான கலர் மிக்சரு. அந்த கலர் மிக்சரில் என்ன பிக்மெண்ட் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த பிக்மெண்ட் அப்ளை பண்ணி அதில் ஹார்டனர் கெமிக்கல், டிமோல்டிங் கெமிக்கல் ஆட் பண்ணிடுவோம். அது பண்ணதுக்கப்புறம் மோல்டு ஃபஸ்ட்டு டேபிளில் அதில் நம்ம வச்சுருவோம். அது டேரெக்டாக அது ரிமூவ் ஆகி அடுத்த டேபிளுக்கு வரும். அடுத்த டேபிளில் காங்கிரீட் ஆட் பண்ணுவோம். காங்கிரீட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டேரெக்டாக அடுத்த டேபிள் மூவ் ஆகி இது 24 hours வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு வந்து இதிலே இருக்கும். இந்த மோல்டு இருந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 24 hours மார்னிங் வந்து இதை டீமோல்டிங் பண்ணலாம். இந்த டீமோல்டிங்கு மிஷின் இருக்குது. அது வந்து மேனுவலாகவும் பண்ணலாம், நீங்கள் டீமோல்டிங் மூலியமாகவும் பண்ணலாம். இதில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை கியூரிங் ஒரு 7 days வந்து பார்த்தீங்கன்னா கியூரிங் கொடுக்கணும். கியூரிங் கொடுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு கியூரிங் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வார்னிஷ் பண்ணுவாங்க. வார்னிஷ் பண்ணாலே குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இல்லை நீங்கள் கலர் வந்து இப்போ எல்லாம் கலரும் வருது, கலரையும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஆனால் ஒரிஜினலாக பிக்மெண்ட் பண்ணி பேவர் பிளாக் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரிஜினல் ஆர்கானிக்காக இருக்கும். நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளாக அது மேலே ஒரு ஷேடு ஃபார்ம் ஆகும். அந்த ஷேட் ஆனது அப்படின்னா நம்மளோட கம்பெனி நேம் குட்வில்லாக இருக்காது, நம்மளோட கஸ்டமரோட அப்ரோச்சும் நம்மளுக்கு கரெக்டாக வராது. இந்த மாரியான விஷயத்தை 2-3 டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம். எங்களோட ஜூபிட்டர் இன்ஜினியரிங்கை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை டேரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.